வெற்றி பேரணியில் தமிழ்நாடு. மக்களிடம் செல், மக்களிடம் இருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு. மாதத்துக்கு ஒரு ஈவெண்ட் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காரு. இந்த மாதத்துக்கான ஈவெண்ட்டு இன்றைக்கி வந்து வெளியே வர்றாரு. ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு திருப்பி கூண்டுக்குள்ளே போய் அடைச்சிக்கிறாரு. திருநெல்வேலியில் நேற்று ஒரு மாணவனை வந்து வெட்டி கொலை படுகொலை செய்யப்பட்டிருக்கு, ஆணவ கொலை. ஆனால் அந்த மாணவனை போய் இது வரைக்கும் பார்த்துருக்காரா, ஆறுதல் சொல்லியிருக்கிறாரா? சிவகங்கை மடப்புறம் அஜித் வீட்டுக்கு ஓடுனீங்கல்ல, டிவிக்கே அந்த ஆப் போட்டிருக்காரு. இந்த ஆப்பை தயாரி பண்ணி கொடுத்த அந்த கம்பெனியோடைய எம்டிஆர் அப்படின்னா ஒரு பாஜகவின் முக்கிய பிரமுகர். இப்படி தொடர்ந்து விஜயினுடைய அரசியல் நிலைப்பாடு, அரசியலினுடைய முகமூடி ஒன்னொன்னா இன்னைக்கு வந்து கிழிஞ்சிக்கிட்டே வருது. பாஜகவினுடைய பி டீம் தான். அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் திரும்ப திரும்ப ஒரு வட்டத்துக்குள்ள தான் இருப்பார். இந்த இஸ்லாமியர்கள், தலித்துகள் இந்த வாக்குகளை தான் வாங்கணும். அவர் அந்த ஏரியாக்குள்ள தான் அவர் இருப்பார். அதை தாண்டி வேற அரசியலை பண்ண முடியாது விஜய். விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் பிரதானமாக இருக்க ஒழிய, நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை, தமிழ்நாட்டின் உரிமைக்கான பிரச்சனை என்று எதையுமே அவர் வந்து இது வரைக்கும் பெருசாக ஆர்ப்பாட்டமாக போராட்டமாக நடத்தலை. இந்தியாவில் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், தலித்துகள் வந்து 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கணும், அவர்களுக்கு ஓட்டுரிமை அளிக்கக்கூடிய உரிமையை பறிக்கணுங்கிறது தான் அவருடைய அஜெண்டா. அதுக்காக தான் சிஏங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதுக்காக தான் என்ஆர்சி, என்பிஆருங்கிற ரிஜிஸ்ட்ரேஷனை கொண்டு வர்றாங்க. இது ஒரு பெரிய போராட்டமாக நடந்துகிட்டு இருக்கு. நீதிமன்றத்துலேயும் போய் போராட்டம் பண்ணுறாங்க, நீதிமன்றத்துலேயும் வழக்குகள் இருக்குது, நாடாளுமன்றத்துலேயும் போராட்டம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை பற்றிலாம் விஜய் இது வரைக்கும் பேசியிருக்கிறாரா? ஏன் பேசலை? நேர்களை வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு புதிய செயலியாக மை டிவிகே அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து விஜய் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த ஆப்பை வெளியிட்டதுனால பின்னணி என்ன, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, புதுசாக வந்து ஒரு சில கட்சியில் மிஸ்டு கால் கொடுத்து ஆள் சேர்த்தாங்க. இப்போ இவர் வந்து ஆப் மூலியமாக ஆள் சேர்க்கக்கூடிய வேலையை செய்கிறாரு. ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கி ஹைடெக்காக டிஜிட்டலைஸ் ஆன பிறகு வேறு தளங்கள்லேருந்து ஆட்களை சேர்ப்பதிலாம், ஆட்களை சேர்ப்பதற்கு கிராமமாக தெருவாக போய் மக்களை தன்னுடைய கொள்கைகளை சொல்லி விடிய மீட்டிங் போட்டு கூட்டம் போட்டு பிரச்சார பாடல்கள்லாம் பாடி வெறியமிக்க பேச்சாளர்களாக இருந்தாங்க. திமுகவில் அப்படி தான் வளர்ந்துச்சு. விடிய கூட்டங்கள் நடக்கும், அண்ணா பேசுவார், அங்கே இருக்கக்கூடிய நிறைய அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் பேசுவாங்க. அதனால் அந்த கொள்கையால் ஈர்க்கப்பட்டு மக்கள் கூட்டமாக வந்தாங்க. இப்போ என்னென்னா டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்திருக்கப்போ புதிய கட்சியாக இருக்குது. இன்றைக்கி அந்த இளைஞர்களை குறிவைத்து இந்த ஆப் மூலியமாக சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆப் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு வழிமுறை தான். கட்சிக்கு உறுப்பினர்களாக சேர்க்கறதுக்கு ஒரு வழிமுறை தான். இந்த விஜயை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்மளும் பேசிகிட்டே இருக்கிற இன்னும் கிடக்கு. முதல்ல விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறார். அவர் வந்து பாஜகவினுடைய இன்னொரு பி டீமாக தான் இருக்க போகிறார். விஜய் எதற்காக தமிழ்நாட்டில் களம் இருக்கப்படுகிறது, விஜயினுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, விஜய் என்ன செய்ய போகிறார் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி முதல் நான் தான் பேசினேன். அதற்கு பிறகு நிறையா பேச ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நான் வைத்த குற்றச்சாட்டுகள் என்னை மாதிரி பலரும் அந்த குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. விஜய் வந்து பிஜேபியினுடைய பி டீமாக இருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை பலரும் இன்றைக்கி வைக்கிறாங்க. அதை பலரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை அதை வந்து உண்மையாக ஆக்கக்கூடிய மாதிரியான சில சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது தான் பிரதானமாக இருக்க ஒழிய, நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை, தமிழ்நாட்டின் உரிமைக்கான பிரச்சனை என்று எதையுமே அவர் வந்து இது வரைக்கும் பெருசாக ஆர்ப்பாட்டமாக போராட்டமாக நடத்தலை. இப்போ இந்த டிவிக்கு ஆப்பு நடக்கக்கூடியது பனையூரில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை ஆஃபீஸில் தான் நடத்துகிறார். மாதத்துக்கு ஒரு ஈவெண்ட் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காரு. இந்த மாதத்துக்கான ஈவெண்ட்டு இன்றைக்கி வந்து வெளியே வர்றாரு. ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு திருப்பி கூண்டுக்குள்ளே போய் அடைச்சிக்கிறாரு. இது என்ன கட்சி, எந்த மாதிரியான நடைமுறைனே தெரியல. அப்போ தொடர்ந்து இவர் வந்து பாஜகவை எதிர்ப்பதில் இவர் காட்டக்கூடிய அந்த சுணக்கம், திமுகவை எதிர்ப்பதில் காட்டக்கூடிய அந்த ஆர்வம், அதிமுகவை விமர்சனம் பண்ணாமல் நகர்ந்து போகிறது, இதெல்லாம் பார்க்குறப்ப விஜயினுடைய அரசியல் வந்து ஒரு நமக்கு எல்லாருக்கும் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. இப்போ விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2 கட்சிகளுக்கும் மாற்று, கடவுளோடையும் மக்களோடும் தான் கூட்டணின்னு தான் விஜயகாந்த் சொன்னார். அதனால் 8% வாக்கு வாங்கினார், தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சியானார். அதுக்கு பிறகு மாறி கூட்டணி வச்சதன் விளைவு அவர் கட்சி இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் வருகிற பொழுதே தடுமாற்றத்தோடு தான் தள்ளாடித்தான் வர்றார். ஒரு கண்ணில் தேசியம், தமிழ் தேசியம், ஒரு கண்ணில் திராவிடம் அப்படிங்கிறார். திமுக மட்டும்தான் எதிர்க்கிறாரு. நல்ல ஒரு கருத்து தானே திராவிடம், ரைட்டு, எல்லாம் ரைட்டு தான். செயல்பாடுகள் என்ன இருக்குது, இன்றைக்கி மத்தியிலே இன்றைக்கி கொண்டு வரக்கூடிய திட்டங்களை நீங்கள் எதிர்த்து என்ன பண்ணுறீங்க? பீகாரில் வாக்காளர் சிறப்பு திருத்த முகாம் எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க. அது கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் ஓட்டளிக்கக்கூடிய உரிமையை இழந்திருக்கிறாங்க.
இன்றைக்கி பல்வேறு விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. 100க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தின் வெளியில போராடிட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய தலைவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பீகார் தேர்தலை புறக்கணிக்கலாமான்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் பீகாருக்கு முன் நடக்கக்கூடிய அநீதி கிடையாது. அவங்க தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க, இதை நாங்கள் இந்தியா முழுவதும் அமுல்படுத்த போகிறோம். அடுத்து வரக்கூடிய 2026 5 மாநிலத்திற்கு தேர்தல் நடக்க போகுது. தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, வெஸ்ட் பெங்கால்னு 5 மாநிலத்துக்கு தேர்தல் நடக்க போகுது. 5 மாநில தேர்தலையும் நாங்கள் இந்த சிறப்பு திருத்த முகாம் கொண்டு வர போகிறோம். சிறப்பு திருத்த முகாம்னா என்ன? 2003க்கு பிறகு பிறந்த வாக்காளர்கள் தங்களுடைய வாக்களிக்கக்கூடிய உரிமையை உங்களுடைய பேரண்ட் இந்தியன் சிட்டிசனாக தான் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் அடையாள ப்ரூஃப் பண்ணணும். 2 பேருடைய பெர்த் சர்டிஃபிகேட் வேணும். இல்லைனா அதற்கு பிறகு ஒரு 11 ஆவணங்கள் கொடுங்கன்றாங்க. 11 ஆவணங்களில் ஆதார் கார்டு கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது, ஓட்டர் ஐடி கிடையாது, டிரைவிங் லைசன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த 11 ஆவணங்களில் அவங்க கேட்கக்கூடியது, மெயினாக கேட்கக்கூடியது அவங்க பேரண்ட்டோடைய பெர்த் சர்டிஃபிகேட்டு. ஒருத்தர் அவருக்கு ஒரு 2003 பிறந்திருக்கிறாருன்னா அதுக்கு பிறகு இன்றைக்கி 40 வயசு, 23 வயசு, 25 வயசுன்னு வச்சுங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு 25 வயசு, 50 வயசுக்காரருக்கு எங்கே போய் பெர்த் சர்டிஃபிகேட் எங்கே போய் பார்ப்பீங்க? அப்போ அவர்களே வாக்களிக்கக்கூடிய வேலையை சிதறடிக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க தேர்தல் ஆணையம். இது பெரிய விமர்சனமாச்சு. இது தமிழ்நாட்டிலே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் பீகாரில் ஓட்டடிக்கக்கூடிய உரிமையை இழந்துக்கிறாங்கன்னா அது ஏறக்குறைய இவங்க கொண்டு வந்திருக்கிற சிஏஏனுடைய மறுவடிவம் தான் அது. இந்தியாவிலுடைய அவங்க ஆர்எஸ்எஸ்னுடைய முழு நோக்கம் என்ன? இந்தியாவில் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், தலித்துகள் 2ஆம் தர குடிமக்களாக ஆக்கணும், அவர்களுக்கு ஓட்டுரிமை அளிக்கக்கூடிய உரிமையை பறிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய அஜெண்டா. அதுக்காக தான் சிஏங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதுக்காக தான் என்ஆர்சி, என்பிஆருங்கிற ரிஜிஸ்ட்ரேஷனை கொண்டு வர்றாங்க. அதெல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்த முடியாமல் போனதுனால அதெல்லாம் பெண்டிங்கில் வச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்க மெயின் அஜெண்டாவில் அதெல்லாம் இருக்குது. அப்போ தேர்தல் ஆணையத்தை வச்சு இந்த மாதிரியான ஃபில்டர் பண்ணி வாக்களிக்கக்கூடிய உரிமைகளை அவங்க இறக்கக்கூடிய வேலை செய்கிறாங்க. இது ஒரு பெரிய போராட்டமாக நடந்துக்கிட்டு இருக்குது. நீதிமன்றத்துலேயும் போய் போராட்டம் பண்ணுறாங்க, நீதிமன்றத்துலேயும் வழக்குகள் இருக்குது, நாடாளுமன்றத்துலேயும் போராட்டம். இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை பற்றிலாம் விஜய் இது வரைக்கும் பேசியிருக்கிறாரா? ஏன் பேசலை? ஏன்னா இன்றைக்கி எடுத்துங்க, திருநெல்வேலியில் நேற்று ஒரு மாணவனை வெட்டி கொலை, படுகொலை செய்யப்பட்டிருக்கு, ஆணவ கொலை. ஆனால் அந்த மாணவனை போய் இது வரைக்கும் பார்த்துருக்காரா? ஆறுதல் சொல்லியிருக்கிறாரா? ஆதரவு சொல்கிறாருல, பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்கிறோம், வன்மையாக கட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. சிவகங்கை மடப்புறம் அஜித் வீட்டுக்கு ஓடுனீங்கல்ல, அப்போ இங்கே ஏன் போகல? எங்கேயே போனீங்க அப்படின்னா அது நேரடியாக அரசு சம்மந்தப்பட்டிருக்கு. காவல்துறை அதிகாரிகளே அங்கே அந்த பையனை அடித்து கொலை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நேராக போனால் திமுக விமர்சனம் பண்ணலாம், அந்த நோக்கத்தோடு போனீங்க. இது ஒரு காதல் கொலை, சாதிய ரீதியான கொலை. அப்போ நீங்கள் அங்கே போனோம்னா அது என்ன ஆகும்னா விமர்சனமாகும். ஒரு தரப்பு நம்ம ஏற்றுக்கிடுவாங்க, ஒரு தரப்பு ஏற்றுக்கிற மாட்டாங்க. அங்கே அரசியல் பண்ண முடியாது, அங்கே அரசியல் பண்ணுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு அங்கே போகல. அப்போ உங்களுடைய அரசியலே வெட்ட வெளிச்சமாக ஒவ்வொரு நாளும் முகமூடி ஒவ்வொரு நாளும் விலகிக்கிட்டே இருக்குது. அப்போ இதை நோக்கி தான் விஜய் போகிறார். அப்போ அது இந்த டிவிகே ஆப்புங்கிறதெல்லாம் இன்றைக்கி ஒரு எல்லா கட்சிகளும் பண்ணுற மாதிரியான ஆப். இந்த டிவிக்கே அந்த ஆப் போட்டிருக்காரு, இதுலேயுமே இப்போ ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இந்த டிவிகே ஆப்பை தயாரித்து கொடுத்தது யார் அப்படின்னா தமஸ்தான் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி, திருச்சியை சேர்ந்த கம்பெனி தான் இந்த ஆப்பை தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை தயார் பண்ணி கொடுத்த அந்த கம்பெனியோடைய எம்டிஆர் அப்படின்னா ஒரு பாஜகவின் முக்கிய பிரமுகர். அவர் மணச்சநல்லூர் தொகுதியில் ஒரு முறை வேட்பாளராக நின்றுருக்கார். பாஜக சார்பாக ஸ்ரீரங்கம் தொகுதியில் ஒரு முறை வேட்பாளராக நின்றுருக்காரு. அவருடைய பேர் சுப்பிரமணியன் முத்துசாமி அப்படிங்கிற ஒரு நபர் தான் இந்த கம்பெனியினுடைய எம்டி, பாஜக பின்புலத்தில் உள்ளவர். இவர் தான் அந்த ஆப்பை டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஆப்பை அவங்க தான் மெயின்டைன் பண்ணவும் போகிறாங்க. அப்படிங்கிற போது பாஜக ஆட்கள் தான் இவருக்கு பின்னாடி இருக்கிறாங்கிற சந்தேகமும் வெளிச்சமும் வந்திருக்கு. இந்த சுப்பிரமணியன் முத்துசாமியை பற்றி இன்னொரு செய்தியும் இருக்குது. இவர் பல பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிரேமானந்தான்னு ஒரு சாமியார் இருந்தார். தலையெல்லாம் ஒரு இது மாதிரி வச்சுருப்பார், முடி நிறையா வச்சுருப்பார். அந்த நித்யானந்தாவுக்குலாம் முன்னோடி சாமியார் அவர். அவரோட நெருக்கமாக இருந்தவர் இந்த சுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அவர் மேல் இருக்குது. அப்படிப்பட்ட நபர் தான் இந்த மை டிவிக்கு ஆப்பை தயாரி பண்ணி கொடுத்த கம்பெனியோட எம்டி. அவங்க தான் இந்த ஆப்பை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அவங்க தான் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. இப்படி தொடர்ந்து விஜயினுடைய அரசியல் நிலைப்பாடு, அரசியலினுடைய முகமூடி ஒன்றொன்னா இன்றைக்கி கிழிஞ்சிக்கிட்டே வருது. பாஜகவினுடைய பி டீம் தான். ஏன் பாஜக தமிழ்நாட்டை விஜய் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தேர்தலையுமே அவங்க ஒருத்தர் நிறுத்துகிறாங்க. இந்த சினிமா கவர்ச்சியை வைத்து ஒரு புதிய ஆட்களை நிப்பாட்டி அந்த வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலைகளை செய்கிறாங்க. பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் ஒரு அணியில் போயிடக்கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் திரும்ப ஒரு வட்டத்துக்குள்ளே தான் இருப்பார்.
அந்த இஸ்லாமியர்கள், தலித்துகள், கிறிஸ்தவர் இந்த வாக்குகளை தான் வாங்கணும். சிறுபான்மையினருடைய வாக்கு. இந்த வாக்குகளை தான் வாங்கணும். அவர் அந்த ஏரியாக்குள்ளே தான் அவர் இருப்பார். அதை தாண்டி வேறு அரசியலே பண்ண மாட்டார் விஜய். தொப்பி போட்டுக்குவார், பக்கத்தில் கஞ்சி குடிக்க போவார், ஒரு புர்கா போட்ட பொண்ணை வச்சுருப்பார், அம்பேத்கரை பற்றி பேசுவார். அப்படிங்கிறதெல்லாம் அந்த 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 சர்க்கிளில் தாண்டி அவர் வந்து வேறு அரசியல் பண்ண மாட்டார். இப்போ அதை நோக்கி தான் விஜய் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்போ சந்தேகம் இவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் வலுவாக இருக்குது. விஜயினுடைய கூட இருக்க ஆட்களை எடுத்துக்கலேன், அவங்களுடைய பேக்ரவுண்டுமே பிஜேபிக்கு நெருக்கமான ஆட்கள் இருக்குது. நிர்மல்குமார்ங்கிறவர் இப்போ பாஜகவில் இருந்து வந்தவர், ஆர்எஸ்எஸில் ட்ரைனிங் எடுத்தவர், சாகாவில் இருந்தவர். அவர் கட்சியினுடைய ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அருண்ராஜ் ஐஆர்எஸ் இருக்கிறவர் டெல்லியில் இருக்கக்கூடிய உயரிய பதவி விட்டு வந்திருக்கிறார். அவருக்கு பின்னாடி பார்க்குறப்ப அவரும் ஒரு பாஜக இன்றைக்கி தொடர்பு இருக்கிறார். வெங்கட்ராமன்கிறவர் பெரிய ரொம்ப நாள் ஆடிட்டராக இருக்கிறவர். அவர் வந்து அந்த படத்தை கட்சியுடைய பொருளாளராக இருக்கிறார். இப்படி அவர் கூட இருக்க ஆட்களுமே பெருசாக அரசியல் அனுபவம் இல்லை, பாஜக தொடர்புள்ள நபர்களாக இருக்கிறப்போ சந்தேகங்கள் மேலும் மேலும் வந்து இது வலுவாக போய்கிட்டே இருக்குது. இப்போது விஜயை வந்து இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து சந்திக்க போகிறதா வந்து செய்திகள் வந்துச்சு, பேச்சுவார்த்தை நடத்த போகிறதா. ஏன்னா ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் வந்து விஜயை பாராட்டி பேசியிருந்தார், என்னென்னா அவருடைய செயல்பாடுகள் நல்லா இருக்குது அப்படின்னு. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாஜகவை கண்டித்து நேரடியாக பேசுகிறாருங்கிறப்ப, அப்போ தாவேக்கா கூட பேசுகிறன்றப்ப, அப்போ தாவேக்கா பாஜகவை எதிர்த்து தானே இருக்குன்னு எடுத்துக்கலாங்க. இல்லை, பாஜக எதிர்த்தா இருக்குன்னா ஓபிஎஸ்க்கு வேறு வழி கிடையாது. நாளைக்கு காலையில் ஓபிஎஸ் பாஜக கூப்பிட்டாலும் போயிடுவார். கூப்பிடல, வேறு வழி இல்லாமல் இங்கே போகிறார். பாஜகவை வீரியமாக எதிர்க்கிறார். நீங்கள் திமுகக்குள்ளே வரணும், காங்கிரஸ் கட்சிக்குள்ளே போகணும், கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ளே போகணும். பாஜக எதிர்ப்பை நீங்கள் மட்டும் காட்டணும் அப்படின்னா அவர் சொல்கிறாரு, மூணு முறை முதல்வராக இருந்திருக்கிறார். 3 முறை முதல்வராக இருந்தவர் வந்து எப்படி திமுக சேர்ப்பாங்க? இல்லை, நீங்கள் பாஜக எதிர்ப்புன்னு வந்துட்டிங்கன்னா எங்கே இருக்குது, யார் இருக்கா? பாஜக எதிர்ப்புனா நீங்கள் திமுக கூட்டணி தான் பாஜக வலுவாக இருக்குது. விசிகா இருக்குது, கம்யூனிஸ்ட் இருக்குது, காங்கிரஸ் இருக்குது. ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க தான் பாஜகவே கடுமையாக நாடாளுமன்றத்திலும் சரி, நாடாளுமன்றத்துக்கு வெளியிலும் சரி, அரசியல் ரீதியாகவும் சரி, கொள்கை ரீதியாகவும் சரி அவங்க கடுமையாக எதிர்க்கிறாங்க. நீங்கள் பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு முடிவில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் அந்த கூட்டணியில் இருப்பது தான் சரி. நான் விஜய் கூட போயிருக்கிறேன், நான் இன்னொரு கட்சியில் போயிருக்கிறேன்னா பாஜக எதிர்ப்பை நீங்கள் முழுவதுமாக அறுவடை செய்ய முடியாது. அது பாஜக எதிர்ப்பு கிடையாது. பாஜக இவங்க பலமான ஒரு அணியில் போய் இருக்கிறது பாஜக எதிர்ப்பா, பலமில்லாத ஒரு அணியில் போய் பாஜக இருக்கிறது பாஜக எதிர்ப்பா? புத்திசாலித்தனமான விஷயம் எது? நீங்கள் உங்களுக்கு பாஜக தான் உங்களை எதிரி, உங்களால் தான் நடுரோட்டுக்கு வந்தேன், முதலமைச்சராக இருந்தேன், துணை முதலமைச்சர் ஆக்குனீங்க, அப்புறம் வந்து எல்லா பதவியும் பிடுங்குனீங்க, இணை ஒருங்கிணைப்பு அதுவும் போச்சு, கடைசியாக பிரதமர் வரப்போ அப்பாயின்மெண்ட் காலையில் கொடுத்துட்டு சாயங்காலம் கேன்சல் பண்ணீங்க, என்னை எல்லா வகையில் அசிங்கப்படி தூக்கி குப்பையில் போட்டீங்க, உங்களால் தான் நடுரோட்டுக்கு வந்தேன் அப்படின்னு உங்கள் மனசில் உண்மையிலே இருந்தால் நீங்கள் இந்த பக்கம்தான் இருந்து பாஜகவை எதிர்க்கணும். அதான சரியான வழிமுறை. பாஜக ஒரு பாஜகங்கிறது இன்றைக்கி ஆலம்பரம் மாதிரி இன்றைக்கி ஒரு விருட்சமாக இன்றைக்கி வளர்ந்து நிற்கிது இந்தியா முழுவதும். அவ்வளோ பெரிய விருட்சத்தை எதிர்ப்பதற்கு விஜய் மட்டும் போதுமா, சீமான் மட்டும் போதுமா? இத்தனை கட்சி கூட்டணிகள் இருக்குது. நாடாளுமன்றத்தில் 180 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவர்களாலே பாஜகவை எதிர்க்க முடியல, சமாளிக்க முடியல, தருமாறுறாங்க. இன்றைக்கி பாஜக எதிர்ப்பு தான் உங்களுக்கு முக்கிய அரசியலுடைய முக்கிய நோக்கம்னா நீங்கள் இந்த பக்கம் தான் வரணும். இவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது. பாஜக இவரை கழட்டிட்டு தூக்கி போட்டாங்க. திமுக கூட்டணிக்கு போக முடியல. வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி விஜய்ங்கிற ஒரு தளத்துக்கு வந்திருக்காரு. விஜயோடும் நேரடியாக போக மாட்டார். ஏதாவது ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியின் சார்பாக விஜய்க்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு தான் வந்திருப்பார். ஆல்ரெடி அவர் ஓபிஎஸ்னுடைய பையன் வந்து விஜயனுடைய ரசிகராக இருக்கார், ஏற்கனவே சேர்ந்ததாக கூட ஒரு தகவல்லாம் வந்துச்சு. அப்படிங்கும்போது ஒரு வழி இல்லாமல் தான் அவர் அங்கே போய் நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு காலத்தின் கட்டாயத்தில் இன்றைக்கி ஓபிஎஸ் இருக்கிறார். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் வந்தமைக்கு நன்றி சார்.